ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு vaansiragugal சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாட்டு ஸ்டைலில் பருப்பு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே கிறிஸ்பியான ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு டிஷ்ஷுனே சொல்லலாம். ஸோ இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு இட்லி அரிசி, 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 8 வரமிளகாய் சேர்த்து ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறலாம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பவுலில் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதை 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்தளவு வந்ததுக்கப்புறமா நான் மிக்சர் ஜாரில் 2 தடவையாக நான் அரைச்சிக்கிற போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பெரிய மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு அது கூட 4 வரமிளகாயும் பாதி அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இதில் பாதி அதில் பாதி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை எடுத்து இதில் பாதி அதில் பாதி சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இது கூடவே பருப்புலையும் பாதி பருப்பை இதில் சேர்த்துட்டு இதுக்கடுத்து நம்ம கொரகொரப்பாக அரைச்சா போதும். அப்போ தான் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு கப்பையும் அரைச்சி நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மொத்தமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறலாம். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறலாம். இதை நல்லா நம்ம பிணைஞ்சி எடுத்து 1லேருந்து 2 மணி நேரம் அப்படியே மூடி ஊற வைக்கும் போது இதோட டேஸ்ட்டு, அதாவது அடையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா உடனேவும் சுட்டு சாப்பிடலாம். பட் ஊற வச்சு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 150 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், பட் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலை, ஒரு 2 கேரட்டை துருவி சேர்த்து அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த அடை தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம பருப்பு, கேரட்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கும். அதனால் இந்த அடையை நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது போக குழந்தைங்கன்னா 1 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். பெரியவங்களும் 2 தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அடை எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி நம்ம கையிலே தட்டும்போது ரொம்பவே நல்லா வரும். சப்போஸ் உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு சுற்றும் அப்படின்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா இது கூடவே இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கரண்டிலே எடுத்து டக்குன்னு நீங்கள் எடுத்து வார்த்துக்கலாம். அதுவும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு கையில் தட்டி பழக்கமானனால நான் கையில் தட்டுறேன். நீங்கள் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா கரண்டிலே செய்யுங்க, அதுவே உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அடுப்பை சிம்மிலே வச்சு வேக விடுங்க. ஏன்னா நம்ம பருப்பு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அது நல்லா வெந்து வரணும். இது கூடவே நம்ம மேலேயும் கொஞ்சம் வேகிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் சேர்த்தும் கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு அப்படின்னு. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இது கூட சைடிஷாக சாம்பார், சட்னி எல்லாமே வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம். இல்லையா இதை ப்ளைனாகவும் சாப்பிடலாம். அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கறனால அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் ப்ளஸ் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்றேன். இந்த தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் ரெசிபி, சட்னி ரெசிபியோட லிங்க்கை எண்டு கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.